அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் 1390வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். இந்த நவாக்கிரிகளிலும் பீஜ மந்திரங்களையும் நாம் வழிபடுவதன் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்றது இந்த மந்திரத்தில் சொல்றாருங்க. இவ்வாறாக உன்னுடைய சிரசில் 1 வருடம் நீ தொடர்ச்சியாக செய்ய முடியுமா என்றால் சிற்றம்பலத்தில் நடைபெறக்கூடிய சிவபெருமானுடைய நடனத்தையும் தலங்கை ஒளியையும் கேட்க முடியும் அப்படின்னு அத்தாரிட்டி கொடுக்குறார் நமக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியாக 1 இயருக்கு நம்ம இந்த சக்கர வழிபாடை சிரசில் செலுத்தி பண்ண முடியும் என்றால் சிற்றம்பலத்தினுடைய நடராஜ தரிசனத்தை கண்ணால் பார்க்க முடியும், ஓசையை காதால் கேட்க முடியும் அப்படின்றத உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க, அருமையா இருந்துச்சு. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1390. நின்ற இவ்சக்தி நிலைபெற நின்றிடில் கண்ட இவ்வன்னி கலந்திடும் ஓர் ஆண்டிற் கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின் மன்றிடிலாடு மணியது காணுமே. இதுக்கான கமெண்ட்ரி: The divine flame of the devotee will eventually blend with the ruby flame of the dancing lord அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நின்ற இவ்சக்தி நிலை பெற நின்றிடில், இது ஐமந்திரத்தோட இறுதியான பாடல். இது இந்த பாடல்ல நம்ம சிவத்தை காணலாம், சிவ தரிசனத்தை காண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அத ஃபர்ஸ்ட் முதல் வரியில நின்ற சக்தி நிலை பெற நின்றிடு, நிலை பெற நிக்கணும் அப்படின்னா நின்ற சக்தி, இந்த சக்தி என்னது? அருள். அத நம்ம போன பாடல தன்னருளாகி நின்றாளேன்னு முடிச்சிருந்தாங்க. அவளோட ஐமந்திரத்தோட சக்தி தேவியோட அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்குள்ள ஒளி ஆற்றலாக இருக்கும். அந்த ஒளி ஆற்றலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்மளோட உணர்வு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நிலை பெற நின்றிடல், நிலை பெற நிக்கணும்னா அதுக்கு எந்த தடையும் இல்லாம அது முழுமையா நமக்குள்ளே நிறைஞ்சு நிக்கணும்னா நம்ம மனம் அந்த பகை இல்லாம இருக்கணும். அது பகையில மனதுல இருக்க ஏதோ ஒரு பகை நமக்கு தடையா நின்றக்கூடாது. அது ஈகோவா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் நமக்கு அது தடையா வராம நம்மளோட மனம் பக்தியிலையும் அன்புலையும் இல்ல நன்றியில இந்த மாதிரி ஒரு நல்ல அலைன்மெண்ட்ல நம்ம ஃப்ரீக்குவன்சில இருக்கும்போது தடை இருக்காது. அந்த தடை இல்லாம இருந்துச்சுன்னா அதுல நிலை பெற நிக்க முடியும். கண்ட இவ்வன்னி கலந்திடும் ஓராண்டில், இந்த இவ்வன்னி, இந்த ஒளி ஆற்றலானது நமக்குள்ள கலந்திடும் ஓராண்டில், இது 1 வருடத்துக்குள்ள. இந்த கண்ட இவ்வன்னினா நம்ம இந்த உணர்ந்த இந்த ஒளி ஆற்றல், நமக்குள்ள இருக்கிற ஐமோட ஒளி ஆற்றல் உணர்வா நமக்குள்ள இருக்கும். அதை நம்ம ஓராண்டுல நம்ம இந்த இதுலயே நிலை பெற்று நிற்கும் போது நமக்குள்ள அது கலந்துடும். கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின், இந்த விரத நீருங்கிறது இங்க நான் பாக்குறது இந்த கொண்ட விரத நீர்னா இந்த வைராகியம், நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லையா, ஒழுக்கமும் வைராகியமும் அது குன்றாம நின்றுச்சுன்னா, மனதும் சுத்தமாக இருந்து இந்த வைராகியமும் நம்ம இந்த தேவியை வழிபடுறோன்ற வைராகியமும் இருந்ததுன்னா அந்த ஒழுக்கத்தோட நம்ம அதை கடைப்பிடிக்கும் போது மன்றினாலும் மணியது காணுமே. சிதம்பர நடனம் தான் ஐயா சொன்ன மாதிரி. சிதம்பர நடனத்தை நம்ம ஆக்ஞா சக்கரத்துல காண முடியும், அந்த ஒளியை காண முடியும் அப்படின்னு இந்த மந்திரத்தோட முடிக்கிறாங்க. இதே மந்திரம் தான் நம்ம லட்சுமி தேவியோட 5வது பாடல், ஸ்ட்ரீம் மந்திரத்தோட 5வது பாடலும்
இதே மாதிரி தான் இருக்கு. தனமதுவாகிய தையலை நோக்கி மணமது ஓடி மறுக்கிலோர் ஆண்டில் கனமவை அற்று கருதிய நெஞ்சம் தினகரனாரிடம் செய்தியதாமே. அந்த இதுலயும் அதேதான் சொன்னாங்க. மணமது ஓடி மணமது வந்து சரியாயிடுச்சுன்னா ஓராண்டில் அந்த கனமவை அற்று அந்த மனதுல எந்த தடையும் இல்லாம அந்த ஒழுக்கத்தோட நம்ம இருந்த நெஞ்சம் வந்து ஓராண்டுல தினகரனாரிடம் செய்தியதாமேன்னு சொல்லியிருந்தாங்க. அதேதான் சரஸ்வதி தேவியோட 5வது பாடல்லையும் அந்த மனமது வந்து உங்களுக்கு தடையா இல்லாம அந்த ஒழுக்கம் வைராக்கியத்தோட நீங்க இருந்து அந்த தேவியை சரணடைஞ்சீங்கன்னா நீங்களும் இங்க ஓராண்டுல சிதம்பர நடனத்தை காணலாம். அங்க தினகரனாரை காணலாம்னு போட்டிருந்தாங்க. இங்க சிதம்பர நடனத்தை காண முடியும். நம்மளோட ஆக்ஞா சக்கரத்துல விழிப்பு ஏற்பட்டு நம்மள சிவ தரிசனத்தை பார்க்க முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அழகேசனையாவும் சரி, கௌரிமாவும் சரி, ஒரு நல்ல துவக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரத்துல இருந்து எடுத்து இது ஒன்னொன்னா அந்த கம்பேரிசன் கூட ரொம்ப அழகா இருந்தது. நன்றி கௌரிமா. இன்றைய மந்திரம் வந்து 1390. நின்ற ஈச்சக்தி நிலை பெற நின்றுடு கண்ட இவ்வன்னி கலந்திடும் ஓராண்டு கொண்ட விரதம் நீர் குறையாமல் நின்றுடின் மன்றினில் ஆடும் மணியது காணுமே அப்படின்னு சொல்றாங்க. வந்து நேற்று பார்த்தோம் அந்த மாத்ருகா சக்திகள் வந்து எப்படி இருந்தாங்க, அதற்கு உண்டான சக்திகள் எப்படி இருந்தாங்க, அந்த மாத்ருகா அக்ஷரங்கள் எப்படி இருந்தது நமக்குள்ள, அதற்குண்டான சக்திகள் எப்படி இருந்தாங்க, அதுல மறைந்திருக்கக்கூடிய அந்த தேவியர் வந்து எங்கனம் நமக்கு அருள் செய்கிறாள், யாரால் செய்கிறாள், காரணி தன்னருளாகி நின்றாளே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த சக்தியை பத்தி இந்த இடத்துல பேசுறோம். அவன் மாத்திரம் இல்ல, அந்த 52 சக்திகளும் இங்க வந்து நிலை பெற நின்றுது. மன்னிக்கணும், இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். நிலை பெற நின்றுது. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போயிட்டு வர முடியாது, வரலாம் அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கணும். அப்போ அந்த இடத்துல நிக்கணும். நின்று அத்தனை பேரும் ஒன்றாக இயங்க வேண்டும். ஒரு சைக்கிள் ஓடணும்னா முன் எப்படி சுத்தணும், பின் சக்கரம் எப்படி சுத்தணும், இடையில இருக்கக்கூடிய பெடல் எப்படி இருக்கணும், அந்த நடுவுல வரக்கூடிய அந்த செயின் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள குட்டி 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 வட்டங்கள் சதுரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். இதேதான் எல்லாத்துக்கும். அப்போ அத்தனை பேரும் ஒண்ணு போல ஒழுங்கா அப்படியே வேலை பார்க்கணும். அந்த இடம் நிலை பெற எப்படி வேலை பார்க்கணுமோ அப்படி வேலை பார்க்கணும். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு முன்னாடி போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அப்ப அந்த மாதிரிதான் சொல்றாரு. நின்ற இச்சக்தி நிலை பெற நின்றுடு. என்ன சத்தம் வருது? லைனியா நீங்க மியூட்ல இல்லன்னு நினைக்கிறேன். அது காதுல போட்டுக்கிறோமா, அந்த ப்ளூடூத் போட்டுக்கிறோமா, சின்ன சத்தம் வந்தாலும் அப்படியே காதுல சர்றன்னு ஏறுது. நின்ற இச்சக்தி நிலை பெற நின்றுடு. சோ அங்க நிக்கணும், அவங்க நிலையாக நிற்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்ப எப்படி அந்த இயக்கம் தொடர்ந்து இருக்கணும்? பத்தில இருந்து சாம்பிராணி வந்துட்டே இருக்கணும்னாக்க பத்தி ஏற்றி வச்சாதான் நடக்கும். அந்த பத்தி எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இடம் நிம்மதியா இருக்கும். அந்த இடத்துல ஒரு மனம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த பத்தி வந்து அந்த மனம் இருக்காது. கொஞ்ச நேரம் வேணா இருக்கும், திருப்பி இன்னொரு பத்தி ஏற்றணும், அந்த மாதிரி. அப்ப இந்த 52 இன்னைக்கு பார்த்தா அந்த 52 நிலை பெற அந்த இடத்துல நிற்கணும். ஏன்னா முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் கலந்திருந்தவர்கள், அவர்கள் மறைந்திருந்தவர்கள் அவர்கள். அப்போ அந்த மறைந்து இருக்கும்போது அந்த இயக்கம் இல்லை. அப்ப அவங்கள தன் அருளால் தேவி வந்து இயக்க செய்திருக்கிறாள். அந்த இயக்கம் தொடர்ந்து நிற்க வேண்டும், தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதுதான் சொல்றாரு.
அப்படி நடந்ததுன்னா கண்ட இவ்வன்னி கலந்திடும் ஓர் ஆண்டில் கொண்ட விரதம் நீர் குறையாமல் நின்றேன். அப்ப அந்த இடத்துல அவ அங்க அவங்க 52 அப்படி நிலை பெற நின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்ட இவ்வன்னி கலந்திடும். வன்னின்னா நெருப்பு இல்லைங்களா? அப்ப அது கனன்று எரிய ஆரம்பிக்கும். கலந்திடும் எங்கே? விரதம் குறையாமல் நின்றிடின் மன்றினில் ஆடும் மணியாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டையும் வன்னி கலந்திடும் ஓராண்டு. ஓராண்டுன்னா என்ன? நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் 365 அப்படின்னு. ஆனா நமக்கு அதுதான் 365 நாள் ஒரு ஓராண்டு. ஆனா தேவர்களுக்கு அது இல்ல ஓராண்டு. நம்மளுடைய ஒரு ஆண்டுதான் அவங்களுக்கு ஒரு நாள். அப்புறம் அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆண்டு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த ஓராண்டு என்பது ஒரு நாள் கணக்கு இல்ல. அது அது ஒரு கணக்கு. அது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கும் இன்ன வரைக்கும் புரிஞ்சது இல்ல. ஆனா இந்த இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத விட அத ஆண்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த ஓராண்டு அப்படிங்கிறதுல அந்த 365 அப்படிங்கிறதுல எனக்கு ஏன்னா மாறும் அது. ஒரு ஒரு நாள் மாறும், இல்ல ஒரு ஒரு சமயம் மாறும். ரெண்டாவது நம்ம இந்த கிரகோரியன் கேலண்டர்ல தான் இந்த 365 நாள் கணக்கெல்லாம். இதுல சந்திராயணமோ இல்ல சூரிய மானச நாளோ நம்ம பார்க்கும்போது மாறிண்டே போகும். அதனால இந்த ஓராண்டு அப்படிங்கறத நம்ம கிரகோரியன் கணக்குப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஓராண்டீர் அப்படின்னா அது மட்டுமே ஆண்டு கொண்டிருந்தால் அது அங்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாம நம்ம தொடர்ந்து அது நம்மை ஆட்கொண்டிருந்தால், அது நம்மை ஆண்டு கொண்டிருந்தால் ஓர் ஆண்டில் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் இருக்கும். கண்டிப்பா அந்த ஓராண்டுங்கிறதுக்கு ஒரு ஒரு பதில் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது இன்னும் எனக்கு திருமூலர் உணர்த்தல. ஆனா சந்தேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு உண்டான பதிலையும் கொடுப்பாரு கூடிய சீக்கிரம். அப்போ அப்படி இருந்தோம்னாக்க கொண்ட விரதம் நீர் குன்றாமல் நின்றிடில். அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம எஃபர்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம மனசு இருக்குல்ல, அது எங்க போகும்? ஐயோ பக்கத்து வீட்டுல பஜ்ஜி பொரிக்கிறாங்க, வாசல்ல காய் வருது, மல்லிகைப்பூ வருது, தேவிக்கு பூஜைக்கு பூ வாங்கல, வாசல்ல பூ வருது போய் வாங்கணும், இதெல்லாம் சொல்லிக்கும் மனசு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே தேவி உள்ளே இயங்குவதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அப்படி உட்காரும் பொழுது மன்றினில் ஆடும் மணி எது காணுமே அப்படின்னு. அது எப்படி மன்று அப்படிங்கிறதுக்கு நிறைய எகெயின் நம்மளுடைய யோக பார்வையில ஒரு மன்று இருக்கு. அது சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய சிதாகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த சிதாகாசம் எங்க இருக்கு? கிருதயாகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிடம், அந்த அநாகதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. விசுத்தின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆக்ஞா சக்கரம்னு சொல்றவங்க இருக்காங்க. மொத்தத்துல வெற்றிடம், அந்த வெற்றிடம் அதுதான் மன்று. எங்கே வெற்றிடம் இருக்கும்? இந்த வெற்றிடத்தை நாம் கண்டு கொண்டால் அதுதான் மன்று. எப்போ இந்த உடலே மன்றாக மாறும்? இந்த உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அது உடலே மன்றுதான். அப்பதான் என்ன நடக்கும்? இந்த ககனம் எல்லாம் நடக்கும். இந்த சர்க்கரை அம்மாவை சொல்லுவாங்க, அவங்க தினம் ஆரணி பக்கத்துல இருந்து இங்க மயிலாப்பூருக்கு பறந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருவொற்றியூருக்கா மயிலாப்பூருக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி நடந்தது? அது ககன மார்க்கமாக வருவார்கள். அப்போ உடல் நமக்கு தெரியும், பறக்கணும்னா என்ன என்ன எப்படி இருக்கணும்? உடல் லேசா இருக்கணும். அப்ப உடல் லேசா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இதை நம்ம அஷ்டமா சித்தியையும் பார்த்திருக்கோம். உடல் லேசா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கக்கூடிய எந்த எடையும் மலமும் இருக்காது. அந்த மலத்தினால் வரக்கூடிய அழுத்தம் இருக்காது. உடம்பு அப்படியே லேசா இருக்கும். எங்க போனாலும் நம்மளால அந்த வெற்றிடத்தை கவனிக்க முடியும். வெற்றிடத்தை கவனிக்கிறதுனா என்ன? நீங்க வெற்றிடத்தை எப்படி கவனிப்போம்? ஒரு ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துல கதவை திறந்தோம்னா எம்டி ஸ்பேஸ் இருந்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வெற்றிடம் அப்படின்னு கண்ணால் பார்க்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப உள்ள இருக்கிற வெற்றிடத்தை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதான் சொல்றாங்க, மணி எது காணுமே. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சூட்சுமத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இததான் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வெற்றிடத்தை காணுவது அப்படின்னா, அங்கே நம்ம நம்ம இந்த மந்திரத்தோட ஆரம்ப ஒரு 4 மந்திரம் முன்னாடி நான் சொன்னேன். ஒரு ஒரு டம்ளரை காதுல வச்சு பாருங்க, ஓன்னு ஒரு சவுண்ட் வரும். அது மாதிரி ஒரு பாத்திரம். அப்போ
அந்த அந்த வெற்றிடத்துல இருந்து எங்க நாம் அந்த வெற்றிடத்தை உணர்வது அப்படின்னா இந்த ஓசையின் மூலமாக, நாதத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த நாதம் எப்படி உணர்றது? காதால கேட்கிறதா? இல்ல கண்ணால பார்க்கிறதா? அப்படின்னா 2ம் பண்ணலாம். கண்ணால் பார்ப்பதும், காதால் கேட்பதும் நாதமே. அப்ப காதுனா எப்படி? இந்த உடம்பு மாத்திரமா? அப்ப அப்ப இந்த காதுல நம்ம வெற்றிடத்துல மனசு வைக்கும்போது காது என்ன பண்ணும் அப்படின்னா, வச்சு பாருங்க தெரியும். காதும் அதிரும். அந்த காதோடைய அந்த 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 2 அந்த நீங்க நம்ம காதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு ஸ்பீக்கர் மாரி இருக்கும். அப்படியே உள்ள போகும். நம்ம நெறைய குறும்பு வச்சிருப்போம் உள்ளுக்குள்ள. அந்த குறும்பையெல்லாம் தாண்டியும் நம்ம அந்த அந்த அதிர்வு, அந்த ஓசை, அந்த ஒலி நம்மை ஆட்கொள்ளும். அப்போ உள்ள ஒலி தோன்றும். அந்த ஒலி நாதமாக பரவும். அந்த நாதம் மணியாகுமே, மணியது காணுமே அப்படின்றாரு. அப்படின்னா அவ்வளோ துலக்கமான ஒளி நாத தரிசனம் நம்மை அடையும். மன்றினில் ஆடும் மணி எது காணுமே அப்படின்றார். காணுமேங்கிறதுனாலதான் நான் இந்த இடத்துல ஒளியையும் சொல்றேன். அது அப்படிதான் நம்ம அந்த வெற்றிடத்தை எங்கே உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆரம்பத்துல நம்மளால அந்த வெற்றிடத்தை ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மாத்திரம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். நான் கூட சொன்னேன், இந்த விசுத்தியில தாமரை இருக்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இத மாதிரி ஒரு 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 இதுலயும் சிந்தனையில வெற்றிடம், இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம எம்டி பண்ணிட்டே வரணும். வந்தோம்னா நம்மளால அந்த வெற்றிடத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சொல்லுவோம் உடம்பு பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். படபடபடாங்குது. நம்மளால அதை தாங்க முடியாது. ஏன்னா இந்த உடம்புக்கு வெற்றிடம் தேவையில்லை. அதுக்கு அழுத்தம் வேணும். அந்த அழுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு பறக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னமோ நடக்குது என் உடம்புக்கு. இல்ல இல்ல இங்க 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 நரம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, தசை இருக்கு, அந்த தசைக்குள்ள வேர்வை இருக்கு, அந்த தசைக்குள்ள உப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம இந்த இடம் என்னமோ எம்டியா இருக்கு, எனக்கு எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லி படபடக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. நீங்க பாத்தீங்கன்னா இந்த படப்படப்பு நம்ம நார்மலா உடல்ல இருக்கக்கூடிய அந்த உம் இதுலயே வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, இதை அடுத்த மந்திரத்துல கூட சொல்லுவாங்க. நம்ம நிறைய நேரம் உட்கார்ந்து இருந்தாலோ இல்ல தியானத்துல இருந்தாலோ கால் அப்படியே தவிக்க ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ். இது படுக்கையில நடக்கும், இருக்கும் போதும் இருக்கும். நம்ம இந்த காலை அசைச்சுட்டே இருப்போம். எதுக்கு அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் கம்மியாகும். எப்ப ரத்த ஓட்டம் கம்மியாகும்? மூச்சு கம்மியாகும் போது அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகும். மூச்சு கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெல்லுது. அப்ப அந்த அதிர்வு போக அந்த இடத்துல ஆஹ் இயக்கம் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அனுபவங்கள், ஒரு ஒரு உணர்தல்கள். அப்ப அதெல்லாம் நடக்கும்போது நம்மளே அந்த கால் என்ன செய்யும்? டபக்குன்னு கை மாத்திக்கும். இந்த பக்கத்துல இருந்து காலை அந்த பக்கம் மாத்திக்கும். இல்லைன்னா இந்த பக்கம் திரும்பி படுப்போம் நம்ம. அப்ப நம்மளால அந்த மனசு அந்த வெற்றிடத்திற்கு நான் தயாராகல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம தயாராகிக்கணும். முதல்ல அந்த வெற்றிடத்தை காண ஆரம்பிக்க வேண்டும். அப்படி காண ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மன்றினில் ஆடக்கூடிய அந்த மணியதை காணலாம். அப்படின்னா உள்ளே ஒளியாக நாதம் ஒளியாக மாறக்கூடிய அந்த தன்மையை, அதுவும் ரொம்ப துலக்கமா, மணி அப்படின்னா ரொம்ப பெரிய சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி நம்மால் தெளிவாக காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியினுடைய அந்த 52 நமக்கு என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதை நம்ம எப்படி உணர்ந்துக்கணும், அந்த உணரும் பொழுது நமக்கு என்ன விதமான விஷயம் நமக்கு தெரியும். இதெல்லாம் டிக் மார்க். நம்ம நடக்கும்போது ஆமா இப்படிதான் சொல்லியிருக்காரு திருமூலர். இல்ல நமக்கு சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். அப்படி தெரியாம இருக்கும்போது அவரோட இதுகள்லாம் இதுதான் இப்படிதான் நடக்குது, ஆமா இததான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்ததற்கு பிறகு நம்ம இங்க டிக் மார்க் பண்ணிக்கலாம். இங்க பார்த்துட்டு அங்க போய் இதான்னு கனவு கண்டோம்னா ஒரு நாளைக்கு கலைஞ்சு போயிடும். அந்த அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் அடுத்தடுத்த மந்திரத்துக்குள்ள நம்மளால போகவே முடியாது. கனவுல விதக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்ல, பார்த்துட்டு இங்க டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான எப்பவுமே நான் சொல்றதுதான், திருமூலர் கை காட்டி கூட்டிட்டு போவாரு. அதுவும் இந்த நவாகரியில மாத்திரம் யோகத்தினுடைய உச்சத்திற்கு அவர் நம்மளை அழைத்து சொல்வார். அத்தகைய ஒரு மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி உன்னுடைய பகிர்தலை முடித்துக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. வெற்றிடம் பத்தின நீங்க சொன்ன விஷயங்கள், உங்களோட பார்வை அனைத்தும் அருமை அம்மா. நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1390வது திருமந்திரம். மன்றில் ஆடும் மாமணி. திருமந்திரம். நின்ற இச்சக்தி நிலைபெற நின்றிடில், கண்ட இவ்வன்னி கலந்திடும் ஓராண்டில், கொண்ட விரத நீர் குன்றாமல் நின்றிடின், மன்றினில் ஆடு மணியது காணுமே. வேண்டி வழிபட வெளிப்பட்டு நிற்கின்ற சக்தி உள்ளத்துள்ளே என்றும் நீங்காது நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஓராண்டு சக்கர வழிபாடு செய்து உள்ளத்தில் தோன்றிய ஒளியோடு ஒன்றி தியானித்திருக்க வேண்டும். இந்த விரதமாகிய வழிபாட்டை நீங்கள் தடையில்லாமல் முறையாக குறையேதும் இல்லாமல் செய்து வந்தால், பொன் அம்பலத்தில் ஆடும் சிவ பரம்பொருளின் சிலம்போசை கேட்கும். சிவகாட்சி மணி ஒளி போல் மனத்துள் தோன்றும். வன்னி ஒளிமயமான சக்தி, விரதம் தியானம், மன்று பொன்னம்பலம், மணி ஓசை ஒளி காணும் தோன்றும். கழக வெளியீட்டில் நவாக்கரி சக்கரத்து நிலை பெறும் திருவருள் ஒளி ஓராண்டு பயிற்சியில் உயிருடன் கலக்கும். அம்மை வழிபாடாகிய நோன்பினை முற்றின்றி செய்து வந்தால், திருச்சிற்றம்பலத்தாடும் சிவபெருமானின் திருச்சிலம்பொலி கேட்கும். அது மணி ஒலி முதல் வகையாக கூறப்படும். இன்று மணி ஒலியே கேட்கப்படும் என்றலும் ஒன்று. திருவருள் ஒளியிற் கலத்தலார் பூதத்தீயினை வெல்லுவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களா? கேட்டுருங்க. தெரியாம அப்புறம் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நீங்க தொடருங்க ஐயா, யாரும் ஒண்ணு கேட்கல. சரி, நன்றி. ரைட். இந்த பாடல் அந்த நடனமும் காணலாம் காணுமே அப்படிங்கிறது அபிராமி அந்தாதியில 42வது பாட்டு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல். அந்த கீர்த்தி திருவகவல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, 121வது வரியில ஒன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கீர்த்தி திருவகவல் அது மொத்தம் 145 வரி இருக்கும். அதுல 121வது வரியில என்ன சொல்லுவாரு, நலமளி தில்லை அப்படின்னு சொல்லுவாரு. இறைவன் சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாராம். எங்க இருக்கிறவர திருவாத ஊர்ல இருக்கிற மணிவாசக பெருமான சிதம்பரத்துக்கு கூப்பிட்டாராம். அவர் சொல்றாரு, நாயினேனை. ஏன் நாயின்னு சொல்றாரு? திருவாசகத்துல 66 இடத்துல வரும் நாய் அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறது. ஆனா நாமெல்லாம் மத்தவங்கள சொல்லுவோம். ஆனா மாணிக்க வாசகர் தன்னை சொல்லிக்கிறார். நாயினேனை நலமளி தில்லை அப்படின்னா நலம் நிறைந்த தில்லை. நலமளி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருகென அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலயே 141வது வரியில சொல்லியிருப்பாரு, பொலிதரு புலியூர். புலியூர்னா சிதம்பரத்தை குறிக்கும். அது மாதிரி 5 புலியூர் இருக்கு, அதுல சிதம்பரம் ஒண்ணு. பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில். பொதுங்கிறது சபையை குறிக்கும். பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு. அந்த உமை அம்மை நடனத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, காளியும் நடனம் ஆடுறாங்க. அங்க சிவபெருமான் நடனம் ஆடுறாரு அப்படிங்கிறது, நடனத்தை காட்சி கொடுக்குறாரு.
அதான் சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை. அப்புறம் பொலிதரு இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன் ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வெற்றிடம் அப்படிங்கிறத தான் நம்ம வெளி அப்படின்னு சொல்றோம். அந்த வெற்றிடத்தை நம்ம வெற்றிடத்தை உணரணும் அப்படின்னா மௌனம் அப்படிங்கிறது ஒரு 4 வகை இருக்குங்க. முதல்ல பேசாம மாத்திரம் இருக்கிறோம்ல, அது வார்த்தை மௌனம். அந்த வார்த்தை மௌனத்தையே தொடர்ந்து நமக்கு அப்பதான் எல்லா நினைவுகளையும் கொண்டு கொட்டும். ஏதாவது பக்கத்துல கேட்கலாமான்னு தோணும். அது மாதிரிலாம் வரும். ஆனா அப்போதும் கட்டுப்பட்டு தொடர்ந்து இருந்தோம்னா 2வது வகையான மௌனம் காத்த மௌனம். அந்த காத்த மௌனத்தையும் தாண்டி போனோம்னா அப்ப நினைவுகள்லாம் நின்னு போகும். நினைவுகளையே நிறுத்த கத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேரு மனோமௌனம். மனச கட்டுப்படுத்துறது. அங்கதான் தாய்மானவர் சொல்லுவாரு, எதை வேணாலும் செய்யலாம், இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம், கடல் மேல நடக்கலாம், ஆனா மனசை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் மனோமௌனம் அப்படிங்கிறது. அப்ப நினைவே இருக்காது. அப்ப 3 மௌனம் வந்துருச்சு. வார்த்தை மௌனம், அப்புறம் காத்த மௌனம், மனோமௌனம். 4வதா இருக்கிறது தான் மகா மௌனம் அப்படின்னு பேரு. அந்த மகா மௌனத்துலதான் நம்ம உசுறு இறைவனோட பேசும். அப்படி பேசுறதுக்கு பேரு துரிய நிலை அப்படின்னு பேரு. அதுக்கு மேலும் இறைவனாவே ஆகுது, சிவமாம் தன்மை வர்றது அப்படிங்கிறது துரியா அதீதம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிவகதிக்கு போறது துரியா அதீதம் மேல்நிலை அப்படிங்கிறது. இது எல்லாம் யாருக்கு வாய்க்கும் அப்படின்னா ஞான நடனத்தை மனதால் காணக்கூடிய அந்த ஞானிகளுக்கே அது வாய்க்கும் அப்படின்னு வள்ளலார் ஞானசரியையோட 21வது பாட்டுல சேர்ந்திடவே ஒருபடுமின் அப்படிங்கிற பாட்டுல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது ஞான நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனம் தான் நம்மை சிவகதிக்கு சேர்க்கக்கூடியது. எல்லாமே இயற்கை எல்லாமே நடனம் தான். இப்ப என்ன சொல்றாங்க, பூமி முன்னோட இப்ப வேகமா சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. பூமி சுத்துறதோ, நதிகள் ஆறு ஓடுறதோ, அப்புறம் நம்முடைய இதயம் இயங்குறதோ, ரத்த ஓட்டமோ எல்லாமே இறைவனுடைய நடனமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடனமாக பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு செய்தியா நம்ம எல்லா ஆன்மீக நூல்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அம்மா ஆடின நடனத்தை பத்தி நமக்கு அபிராமி அந்தாதியோட 42வது பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றாரு. அது மட்டும் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஆனா இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிடத்தை உணர்வது அப்படிங்கிறது அது லோக ரீதியா இருந்தாலும் சரி, யோக ரீதியா இருந்தாலும் சரி, நீங்க வெற்றிடத்தை உணர்வதுதான் வெற்றி இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா மறுபடியும் பிறக்காம இருக்கிறது தான் நமக்கு வெற்றி. அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான் சிவகதி அப்படிங்கிறது. ஆக வெற்றிடத்தை உணர உணர மகா மௌனம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசு போகணும். இத நான் சொல்லலைங்க, வள்ளலார் திருவடி புகழ்ச்சி அப்படின்னு ஒரு நூல் பாடியிருக்காரு ஒரு பகுதி. அது 128 வரி. அதுல 20வது வரியில மகா மௌன ரூபம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாவனா அதீதம், குணா அதீதம். பாவனாதீதம்னா பாவனைகளை கடந்து மேல போறது. குணாதீதம்னா குணங்களை எல்லாம் கடந்து மேல போறது. அந்த நிர்குணம் சிற்குணம் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கிறது தான் மகா மௌன ரூபம் அப்படிங்கிறது. இறைவனுடைய ரூபமே என்னன்னா மகா மௌனம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அந்த மகா மௌனம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் வெற்றிடத்தை உணரக்கூடிய இடம்
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அபிராமி அந்தாதியோட 42வது பாட்டு, இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சில் இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சில் நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்ல அரவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சில் நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி ஐயா. மிக அருமையா இருந்தது. ஒரு நாளும் சரியா நீங்க நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இந்த மௌனத்துக்கும் சரி, நடனத்தை பத்தி சொன்னது, நம்ம எல்லாமே இந்த நாதமே, இந்த வைப்ரேஷன் உலகமே அவங்க அந்த நடனத்துல தான் இயங்குதுங்கிறது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒரு கேள்வி இருக்குமா? மன்னிக்கணும். கடைசி நிமிஷம். அர்த்தநாரியா, இந்த ஓராண்டு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இது நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம வந்து பூலோகத்துல இருந்தோம்னா 12 மாசம் 365 நாள். ஆனா நீங்க செவ்வாய் மண்டலத்துக்கு போனீங்கன்னா ஒரு வருஷங்கிறது 665 நாள். ஒருவேளை நீங்க செவ்வாய் மண்டலத்துல பிறந்து அங்க நீங்க ஒரு குயினா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களுக்கு வந்து 665 நாள். ஆனா தேவலோகத்துல போனீங்கன்னா வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், அங்க போயிட்டீங்கன்னா இங்க ஒரு வருஷங்கிறது அங்க உங்களுக்கு ஒரு நாள். தேவலோகத்துல இருந்து இந்த திருமந்திரத்தை படிச்சீங்கன்னா ஆண்டுங்கிறதுக்கான பொருள், அந்த வியாபகம் வேற. செவ்வாய் மண்டலத்துல இருந்து திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வியாபகம் வேற. அதனால நீங்க எந்த பிறப்புல எங்க இருக்கீங்களோ அங்க வருஷம்ங்கிறது என்னவோ அததான் கத்திகா நீங்க எடுத்துக்கணும். ஆக்சுவலா அப்படி திங்க் பண்ணீங்கன்னா இந்த குழப்பம் வராம இருக்கும். அப்ப இது கால கணக்கு தான் சொல்ல வரீங்க? இது கால கணக்கு தான். நீங்க எந்த லோகத்துல இருக்கீங்களோ, இப்ப செவ்வாயில வந்து 665 நாள் ஒரு வருஷம் உங்களுக்கு. ஆனா இங்க 365 நாள் ஒரு வருஷம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டு அப்படிங்கிறத, ஏன்னா ஆண்டு அப்படின்னா அந்த பகுதியை நீங்கள் வந்து ஆளுகிறீர்கள். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை கூட இதெல்லாம் ஆளறதுக்கு எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்துறது. அப்ப ஆண்டு அப்படின்னா நீங்க காலத்தை பயன்படுத்துறீங்க இல்லையா, அதனாலதான் அதுக்கு ஆண்டுன்னே பேரு வருது. ஓ, ஓகே. அப்ப நான் பாதி கரெக்டா புரிஞ்சிருக்கேன், இன்னொன்னு இந்த தெளிவு வந்திருக்கு. நன்றி ஐயா. நன்றி. 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 நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.